வணக்கம் நண்பர்களே. தினகரன் எரிப்பு வழக்கு, தினகரன் பத்திரிகை எரிப்பு வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் 16 வருடங்களுக்கு முன்னால் நடந்த 2007 நடந்த ஒரு சம்பவம். அந்த தினகரன் எரிப்பு வழக்கில் முதலில் அதில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். பிறகு மேல்முறையீடு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை விடப்படுகிறது. அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து கீழமை நீதிமன்றம் எப்படியெல்லாம் இந்த வழக்கை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு அட்டென்ஷன் கொடுக்காமல் இதை செய்தாங்க அப்படிங்கிறத விவரித்து சிபிஐ ஒரு அறிக்கை தயார் பண்ணுது. அதில் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது. யாருக்கு? அட்டாக் பாண்டி மற்றவர்கள் அந்த டீமுக்கு. ஆனால் சிபிஐ தன்னிடம் துன்புறுத்தி தான் அந்த வழக்கு விசாரணை நடத்தினார்கள். எனது டீம் மற்ற எல்லாம் செஞ்சவங்கள்லாம் வேறு. அந்த பத்திரிகையாளர்கள் தீர்விக்கப்படும் பொழுது நான் அங்கு இல்லை, நான் ஆர்ப்பாட்டம் செய்த போனவன், என்னை கைது செய்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறுகிறார். எது உண்மை? ஒருவேளை அவர் சொல்வது உண்மை என்றாலும் கூட, ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் கூட, ஏன் அதை நீதிமன்றம் விசாரிக்காமல் விட்டது? உயர்நீதிமன்றம் அல்லவா, அப்பலேட் அத்தாரிட்டி, அவங்க கொடுத்ததான். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த அட்டாக் பாண்டியனுடைய வழக்கை இப்போ உச்சநீதிமன்ற நிலுவையில் இருக்குது. அந்த அட்டாக் பாண்டி வழக்கு இப்போ இந்த வழக்கை பற்றிய ஒரு லேசாக தூசி தட்டி எடுத்தால் திமுக சற்று ஆட்டங்கானமா என்று தமிழக பாஜக ஒரு முயற்சி செய்வதாக அரசியல் வட்டாரங்கள் கேள்வி. சிபிஐ உண்மையில் அட்டாக் பாண்டியை துன்புறுத்தியதா? இப்போது அவர் சிறையில் இருக்கும் அட்டாக் பாண்டிக்கு எந்த வழக்கில் அவர் இருக்கிறார்? பல கேள்விகளுடன் நாமும் நகர்கிறோம். தேர்தல் களம் என்பதால் இது சற்று சூடுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.